வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, உங்கள்கிட்ட சின்ன வேண்டுகோள். நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏபிஎல் அப்ளோ டியூப்ஸ். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம், மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 2217 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2198 அப்படிங்கிற லெவலுக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு தான் வருது. 13% சொல்கிறாங்க, இண்டிகேட் ஆகுது. 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ 17%ன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அவங்களும் ஹை இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இங்கே நம்ம பார்க்கும்போது பெக்டிடிஎம் 0.7 இருக்குது. ஸோ இது சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது. க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். சப்போஸ் இந்த க்ரோத் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ நமக்கு பெரிய லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது 93. நிஃப்டி 50யோட இவங்க ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் போன வருஷம் 44% கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் இந்த வருஷம் என்ன பர்சன்டேஜ் வருதுன்னு. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1 இருக்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு இந்த வருஷம் 2026க்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ Q3 வந்துருச்சு. Q3 வந்துருச்சு. நான் Q4 மாத்திரம் தான் இது ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியிருப்பாங்க. இப்போ Q4 ரிசல்ட்டுக்கு பிறகு 2027 எஸ்டிமேஷனை நோக்கி தான் பயணமாகும். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 2027க்கு இவங்களுடைய எஸ்டிமேஷன் ஃபோர்காஸ்டர்ஸ் அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 22% ரெவென்யூ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு 57% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவனுக்கு Q3 ரிசல்ட் வந்திருக்கு. Q3 ரிசல்ட்டு நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ குவார்ட்டர்லி ரெவென்யூ 7.1% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 42.9% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இபிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2% தான் Q2Q இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் 2% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனாலும் இவனோட இபிஎஸோட டிடிஎம் இன்னமும் நமக்கு இன்க்ரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 10.6. ஸோ இப்போ இவன் 10.6க்கு மேலே எடுக்கணும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 11.2க்கு கம்மியாக எடுத்துடக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். ஸோ 11.2க்கு மேலே எடுத்தால் மாத்திரம்தான் இது சப்சிக்வெண்ட்டாக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அது அப்படி ஏதாவது Q4 குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மேஜர் கரெக்ஷனை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். 2026 இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 1811. இப்போவே பிரேக் பாயிண்ட்டை கடந்து R1 ஜோனுக்குள்ளே வந்திருக்கிறான். R1 2143லேருந்து 2349. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2198ங்கிற லெவலில் இருக்கிறான். ஸோ இப்போ பாட்டம் லைனை கடந்து போய்கிட்டு இருக்கிறான். மிட் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு டாப் லைன் இருக்குது 2349. சப்போஸ் அது R1 உடச்சி கடந்து போனோன்னா R2 2426லேருந்து 2474. R1 R2 பார்த்தோம்னா நேரோ டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால R2வை உடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்து ஒரு ஸ்னிப்பர் போட்டோம்னாக்க R3 2807லேருந்து 3012.
இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகுறாங்கங்கிறத பார்ப்போம். சப்போஸ் இப்போ இந்த நிலையிலேருந்து இவங்க கரெக்ஷன் வராங்க அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட்டு 1811 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் அதை கீழே உடச்சி ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனாங்கன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து S1 1686லேருந்து 1733. பிரேக் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால S1க்கு கீழே உடைப்பாங்களாங்கிறது சிரமமாக இருக்கலாம். அப்படி சப்போஸ் S1 ஆன 1686லேருந்து 1733 இதை கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து S2 கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் காட்டுது. 1147லேருந்து 1353, S3 1022லேருந்து 1070. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.